ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றினா எப்பா பயங்கரமான ட்விஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் உங்களுக்கு இந்த விஷயத்த ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னென்னா இந்த தலை டாஸ்க் பயங்கரமாக போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கனியோட டாமினேட்டிங் அதிகமாக இருந்துச்சு ஜட்ஜ் பண்ணும்போது. ஏன்னா ஆமாங்க கரெக்டுங்க, நம்ம தான் முடிவு பண்ணோம், அது வந்து டிஸ்குவாலிஃபை, அவ்வளோதான், அவங்கள தூக்கிடணும், பார்வதியெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம தாங்க சொல்கிறது, அதுதாங்க கரெக்டு அப்படின்னு சொல்லி வாயை அடக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சபரி வந்து இடித்து தள்ளும்போது இவங்க அப்படியே மூஞ்சி மாறி இருக்கும், சாண்ட்ராவோட மூஞ்சி. பட் கனி ஜாலியாக அப்படியே பார்த்து ரசிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அன்புகாங் ஃபுல்லாக வந்துட்டு விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லை இல்லை வரக்கூடாது, அவள் தான் டிஸ்குவாலிஃபைன்னு. இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து திவ்யா வந்துட்டு நான் தப்பா, சரி ஓகே, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு வந்து மூஞ்சில் கிஞ்சி இந்த மாதிரிலாம் அடிப்படிச்சுன்னா நல்லா இருக்காதுங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் கேமை விளையாட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. எவ்வளோ கேம் ஸ்பிரிட்டில் சூப்பரில். இதுதான் பிக் பாஸ் கேமுக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட், ரைட்? இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா சாண்ட்ரா அதை சொல்கிறாங்க, இவங்களுடைய டார்கெட்டே வந்துட்டு விஜய் பார்வதி தான். விஜய் பார்வதி கேப்டனாக வரக்கூடாது, நீ கூட டார்கெட் கிடையாது, நீ வரதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு டார்கெட்டு விஜய் பார்வதி வரக்கூடாது, சபரி வரணும். அதனால தான் வந்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே உட்பட எல்லாரும் பண்ணாங்க. கனியும் பண்ணியிருக்காங்க. கனி சொல்லும்போதே எனக்கு தெரிஞ்சது, நான் கேட்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், கனியை நான் வந்துட்டு வார்ன் பண்ணியிருக்கணும், இல்லை கனி கூட சண்டை போட்டிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கே ஷாக்காக இருக்குன்னா சாண்ட்ரா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்களே, இது என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு. ஏன்னா சாண்ட்ரா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அளவுக்கு வந்துட்டு வன்மத்தை கக்கிற மாதிரி இல்லை. அவங்களோட கேமில் ஒரு சில விஷயங்கள் சம்பவங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதேமாதிரி சீக்ரெட் டாஸ்க்கை வேறு லெவலில் பண்ணி அவங்க ஒரு பக்கம் தனியாக ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த விஷயம் சொன்னது வந்துட்டு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா கனி பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க சொல்ல வந்தாலும் அவங்களை தடுத்துகிட்டே இருந்தாங்க. இனி நம்ம விடக்கூடாது, இந்த கேங்கை வந்து உடைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்மளே வந்து திருப்பிடுவாங்க, நம்மளை வந்து ஒருத்தரை காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில சம்பவங்களாக போயிட்டுருக்கு. செம்ம மாசாக இருக்குது, செம்ம ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதை முதலே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் சபரி வந்திருக்க மாட்டேன், திரும்ப ரீமேட்ச் நடந்திருக்கும். இல்லைனா விஜய் பார்வதியும் திவ்யாவும் ஒன்று சேர்ந்து ஒரு பிளானை போட்டிருக்கலாம், செம்மையாக இருந்திருக்கும். பட் அதை எப்படி போடுவாங்க? விஜய் பார்வதி தான் பிடிக்காதையாக இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.